ஓகே. மகாபலிபுரம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற புராண ஸ்தலம், ரொம்ப பழமை வாய்ந்தது. அங்கே நிறைய பல்லவர் காலத்து சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப ஆன்ஷியன்ட். அப்புறம் அந்த கோயில் இருக்கு இல்லையா, ஸ்தலசைன பெருமாள், அது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். முதல்ல கடற்கரை பக்கத்தில் இருந்தார் ஸ்தலசைன பெருமாள். கடல் சீற்றத்தினால அந்த கோயில் தண்ணியில் போயிடுது. அதுக்கப்புறம் இப்போ மெயின் டவுனில் மகாபலிபுரம் உள்ள நுழைஞ்சோடனே மெயின் ஹார்ட் ஆஃப் த டவுனுக்குள்ள பெருமாள் கும்பிட்டு ஸ்தலசைன பெருமாள். அது வந்து பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலம். பூதத்தாழ்வார் வந்து 12 ஆழ்வார் ஒருத்தர். பூதத்தாழ்வார் அவருடைய அவதார ஸ்தலம், தோன்றிய இடம். பூதத்தாழ்வாருடைய விக்கிரகம் இருக்கும். இந்த கோயிலுக்குள்ள போனோடனே உள்ள நுழைஞ்சு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியருடைய சந்நிதி இருக்கும். பூதத்தாழ்வாருடைய ஆச்சாரியருடைய சந்நிதி. பூதத்தாழ்வார் தோன்றிய ஸ்தலம். பெருமாளுக்கு பேர் வந்து ஸ்தல சயன பெருமாள். அந்த இடத்துலயே சயனம் பண்ணியிருக்காரு. என்ன நடந்ததுன்னா, அங்க வந்து புண்டரீகன் ஒரு பக்தர் இருந்தார். புண்டரீகன் அவர் ஒரு சிறந்த பக்தர். அவர் எப்பவுமே பகவானை நினைச்சிட்டு இருப்பாரு, பகவான் மேல அன்பு பண்ணிட்டே இருப்பாரு. புண்டரீகன் வந்து உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்தவர். ரொம்ப எளிமையா வாழ்ந்தார். தினமும் பகவானை நாம சொல்லிட்டு பகவானுக்கு சேவை பண்ணிட்டு புஷ்ப கைங்கரியம், மெயினா பூக்கள், காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பூக்களை சேகரிச்சு பகவானுக்கு அர்ச்சனை பண்றது, மாலை செய்யறது, இப்படி முழுக்க புஷ்ப கைங்கரியம். ரொம்ப தூரத்துக்கு பூக்கள் எடுத்துட்டு வரணும். ரொம்ப தூரத்துல போய் பூவை எடுத்துட்டு வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும். அவருக்கு வந்து பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற பரமபதநாதன், பார்க்கடலுக்கு ஸ்ரீராம்திநாதன், அவருக்கு சேவை பண்ண ரொம்ப ஆசை. நிறைய பூக்களை சேகரிச்சு பெரும்பாலும் நிவேந்தனம் பண்ணிட்டே இருப்போம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பக்தி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் நடந்து போவார். ரொம்ப தூரம் நடந்து போய் பூக்களை எடுத்துட்டு வந்து மாலையா செஞ்சு போடுவார். அதுல வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அது மலர்களை கலெக்ட் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். எடுத்து வந்து அந்த புஷ்ப கைங்கரியத்தை வந்து ரொம்ப சத்தியோடு பண்ணுவார். அப்போ ஒரு நாள் இவர் வந்து பூக்களை சேகரிக்கிறதுக்காக போறாரு. பூக்களை சேகரிச்சுட்டு நிறைய பூக்களை கலெக்ட் பண்ணிட்டு வந்து தாமரை, அல்லி, நிறைய மலர் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணு கொண்டு வர. அப்போ வழியில் ஒரு வயதான பிராமணர், வயசான பிராமணர், நடக்கவே முடியாது, குச்சியெல்லாம் ஒன்று தள்ளாடி வர. ஒரு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, சாப்பிட ஏதாவது கூட அப்படின்னு. பூக்கள்லாம் நீங்க வச்சிருங்க, நான் போய் உங்களுக்கு பிரசாதம் எடுத்துட்டு வரேன். இவர் எங்கேயாவது போய் ஆசை கேட்டாதான் எனக்கு பிரசாதம். ஒரு வைஷ்ணவர் வந்து பிரசாதம் கேட்டுட்டாரு, இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு பூவெல்லாம் அவருக்கு கொடுத்து, இது பகவானுக்கு நிவேதனம் பண்றதுக்காக வச்சிருக்கேன், கையில வச்சுக்கோங்க, நான் போயிட்டு எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு போனேன். போய் அங்கேயே போய் எப்படியோ இந்த பிரசாதம் தயார் பண்ணி பல இடங்கள்ல போய் ஏதோ கொஞ்சம் பிரசாதம் ரெடி பண்ணி வரேன். வந்து பார்த்தா அந்த வயதான பிராமணர் அப்படியே பள்ளி கொண்டிருக்காரு. அந்த ஸ்தலத்துல, அந்த இடத்துலயே அந்த வயதான பிராமணர் பள்ளி கொண்டிருக்காரு. பிராமணர் எல்லாம் வந்தது, அந்த பார்க்கடல் பரமபதநாதனே வந்துட்டார், ஸ்ரீராம்திநாதன், மகாவிஷ்ணு வந்துட்டார். இவர் இவ்வளவு டெடிக்கேட்டடா சர்வீஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டார். அங்க பகவானுடைய தாமரை பாதத்துல தாமரை பூக்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். நீங்க பார்க்கலாம். போனா ஸ்தலம், அந்த ஸ்தலத்திலேயே சயனம் பண்ணியிருப்பார் பெருமாள். வந்து அந்த ஸ்தலம் தான் அவருக்கு படுக்கையா, அதான் ஸ்தல சயன பெருமாள். இந்த ஸ்தலத்திலேயே சயனம் பண்ணிட்டு ஒரு கை தலையில வச்சுட்டு ஒரு கை வச்சுட்டு இருப்பாரு. அவர் பாதத்துல பூக்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், தாமரை பூக்கள். புண்டரீகன் அந்த மாதிரி ஸ்தல சயன பெருமாள் அவருக்கு தரிசனம் கொடுத்தாரு. நேற்று நம்ம பேசிட்டு இருப்ப சொன்னேன் இல்லையா, நாம பகவானை பார்க்கணும்னு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் பகவானை பார்க்கணும்னு என்ன பிரயத்தனம் பண்ணாலும் அது ரொம்ப கஷ்டம். ஆனா சேவை நல்லா பண்ணிட்டு இருந்தா பகவான் நம்ம சேவையில திருப்தி அடைந்து அவர் தன்னை தானே வெளிப்படுத்துவார். அத ஸ்ரீகிருஷ்ண நாமாதி நாமவே திராய இந்திரியை சேவோன்முகேகி ஜிஹ்வாது ஸ்வயம் ஏவ ஸ்மர்த்தியது. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை ஜடப்புலங்களால் உணர முடியாது. இந்த பௌதிக கண்களால, பௌதிக மனதினால, ஜடப்புலங்களால உணரவே முடியாது. பகவானுடைய தெய்வீகமான லீலைகளையும் அவரது தெய்வீகமான ரூபத்தையும்
அவரது நாம ரூப குணாதிசயங்களை ஜடப்புலங்களால் உணர முடியாது. அப்ப எப்படி உணருது? சேவோன்முகை ஜிவா, நாக்கு வந்து பகவானை செயல் ஈடுபடுத்திட்டே இருக்கும். நாக்கு பகவான் செயல் ஈடுபடுத்திட்டே இருக்கும்போது புலன்கள் தூய்மையடையும். ஏன்னா நாக்கு வயிறு எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கு. நாக்கு சுத்தமாகனா நாக்கு வாய், இந்த நாக்கு இருக்கு இல்லையா, நாக்குல வந்து 2 வேலை. ஒண்ணு வந்து பகவான் நாம சொல்லிட்டே இருக்கும், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இன்னொன்று பிரசாதம், பகவானுக்கு நிவேதனம் செய்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வதாலும் நாமம் ஜெயிப்பதாலும் நாக்கு சுத்தமாகும், மனசு சுத்தமாகும், புலன்கள் சுத்தமாகும். அப்போ கிருஷ்ணர் வந்து அந்த பக்தனுக்கு தன்னை தானே வெளிப்படுத்துவார். எந்த அளவுக்கு நம்ம ஆத்மார்த்தமா பகவானுக்கு சேவை பண்றோமோ அந்த அளவுக்கு பகவான் நம்மகிட்ட அன்பு பரிமாற்றம் செய்வார். இப்போ புண்டரீகர் வந்து தன் வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணிச்சு எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சேவையை விடாம புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டே இருந்தார். சில கடல் சீற்று இருக்கும், கடல் கரையில் இருக்க திவ்ய தேசம், கடல் சீற்று இருக்கும், கோயிலுக்கு போக முடியாது, பூக்களை அர்ப்பணிக்க முடியாது, ஆளும் விடாம முயற்சி பண்ணுவார். மழையானாலும் சரி, வெயிலானாலும் சரி, இந்த சீதோஷ்ணம் அவரை பாதிக்காது. இந்த சேவையில முழுமையாக ஈடுபட்டதுனால எந்த சூழ்நிலையும் அவர் பக்தி விட்டு அந்த சேவையை விட்டு விலகினது, சேவையை நிறுத்தினதே இல்லை. அப்பேற்பட்ட சரணாகதி வாய்ந்த அந்த பக்தனுக்கு பகவானின் நேரில் வந்து தரிசனம் கொடுத்தாரு. அதனால அந்த திவ்ய தேசம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸ்தல சைன பெருமாள். அடுத்தது நம்ம போறது வந்து நித்திய கல்யாண பெருமாள். நித்திய கல்யாணம்னா பேர்லயே இருக்கு, தினமும் ஒரு கல்யாணம். 365 நாள் ஒரு கல்யாணம் இருக்கு அந்த கஷேத்திரத்துல. அது கல்யாண கஷேத்திரம். திருவடந்தை வந்து கல்யாண கஷேத்திரம். அங்க பெருமாளுக்கு தினமும் மேரேஜ், எவ்ரிடே கெட் மேரேஜ். அது அப்படி ஒரு கஷேத்திரம். 365 நாள் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் பகவானால பண்ண முடியாது? சாக்கியம் அழகான ஒரு லீலை இருக்கு. கலாவ முனின்னு ஒரு முனிவர் இருந்தார். கலாவ முனி, கலாவ முனிவருக்கு ஒரு அழகா 360 பொண்ணுங்க. கலாவ முனிக்கு 360 பொண்ணுங்க. இவர் வந்து தன் பொண்ணுகளுக்கு மேட்சிங் பார்த்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஆண்மகனை கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா புருஷன்னா பகவான் தான், புருஷோத்தமா, அதுதான் புருஷன். நம்ம எல்லாரும் பிரகிருதி, நம்ம எல்லாரும் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க, கிருஷ்ண தான் அனுபவிப்பாளர். அப்ப இந்த கலாவமுனி என்ன பண்ணாரு, தன் பொண்ணுகளுக்கு மேட்சிங் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுகள்லாம் கிருஷ்ணரையே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. பகவானையே கல்யாணம் பண்ணிக்கணும், எல்லாம் அவர் தான் புருஷோத்தமா. அப்போ இந்த பொண்ணுகள்லாம் தவம் இருக்கும்போது பகவானுக்கு வந்து அவங்களை எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டாரு. அதனால இன்னைக்கும் ஜன்ம பகவான் கல்யாண கோலத்திலே இருப்பார். ஜன்ம பகவான் வந்து கல்யாண கோலத்திலே இருக்காரு. நாராயணனே எனக்கு கணவராக வரணும், அந்த பகவானே எனக்கு கணவராக வரணும்னு சொல்லிட்டு தவம் பண்ணணும். அப்போ பகவான் வந்து அவங்க மேனேஜ் பண்ண ஒண்ணு. ரெண்டாவது அங்க இருக்கிறது வராக சுவாமி. மூலவர் வந்து வராக சுவாமி, பூவராக சுவாமி. அதாவது லட்சுமி வராக, லட்சுமி மடியில உட்கார வச்சுட்டு அந்த பூமி மேல கொண்டு வந்தார் இல்லையா வராகமூர்த்தி. வசதி தசனசி கலே தரணி தவலக்னா சசினி கலங்க கலே வலினா கேஷ்வது தா சூக்கர ரூபா ஜெய ஜெகதீஷ் ஹரே. சூக்கரம்னா வராகம். ஏன் பகவான் வராக அவதாரம் எடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு? ஏன் பூமி மேல கொண்டு வந்தார்? பூமி நல்லா தானே இருக்கு. இரண்யகசிபுவா இரண்யாக்ஷன் என்ன பண்ணா, பூமி கொண்டு போய் கர்ப்ப கடல் வச்சுட்டான். சாதாரண கடல் இல்ல, பூமியிலே கடல் இருக்கு. பூமியில கடல் இருக்கு, அந்த கடல்ல போய் வைக்கல, பூமியில கடல் இருக்கு. அந்த பூமியை தூக்கிட்டு போய் கர்ப்ப கடல்ல வச்சுட்டான். கர்ப்ப கடல், கர்ப்போத சமுத்திரம், அதுல போய் வச்சுட்டான். இந்த இரண்யாக்ஷன் யாருன்னா, இரண்யாக்ஷன் வந்து பேராசையின் சொருபம். யாருக்காவது பேராசை நிறைய இருக்குன்னா இரண்யாக்ஷன் அர்த்தம். ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆசை இருக்கிறது, பார்க்கறது பிடிக்கணும். எனக்கு வந்து பெங்களூர்ல எஸ்பிஆர் லேவுட்ல ஒரு அபார்ட்மெண்ட் வேணும், ராஜாஜி நகர்ல ஒரு அபார்ட்மெண்ட் வேணும், சேஷாபுரத்தில் ஒரு அபார்ட்மெண்ட் வேணும், ஒயிட்ஃபீல்டு ஒரு அபார்ட்மெண்ட் வேணும். 4 அபார்ட்மெண்ட் தான் பத்தாது இல்லையா? அதான் பேராசை.
எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தா போதும், அதுவே நிரந்தரம் இல்லை. அது பூமியில இல்ல, ஆகாசத்துல நடுத்தரவுல இருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட். அப்பார்ட்மெண்ட் வந்து மேல வானத்திலயும் இல்ல, பூமியிலும் இல்ல. அப்ப மனித வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களே நிரந்தரம் இல்லை. ஒரு நாள் லிப்ட் ஒர்க் ஆகலாம் மாட்டிக்குவோம் இல்லையா? 20வது ஃப்ளோர்ல 30 அடுக்கு 40 அடுக்கு கட்டுறான், பில்டிங் கட்டி கட்டி விடுறான். ஒரு நாள் லிப்ட் ஒர்க் ஆகல, தீர்ந்தோம், மேல வீட்டுக்கே போக முடியும் இல்லையா? இவ்வளவுதான் நம்ம லைஃப். அப்போ இந்த வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால புரோபாட் சொல்லியிருக்காரு, பேராசைப்படக்கூடாது, எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை, சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் தடை வந்து பேராசை. பேராசை எதுல இருக்கலாம்? பக்தியில இருக்கலாம். பக்தியில என்ன பேராசைப்படலாம்? நான் எப்படியாவது பத்ரிநாத் போயிடணும், நான் எப்படியாவது பகவானை உலகத்துக்கு போயிடணும், நான் எப்படியாவது பகவானை தரிசனம் பண்ணிடணும், நான் எப்படியாவது ஆன்மீக குரூப்புக்கு போய் தரிசனம் பண்ணி சேவை பண்ணி, இதெல்லாம் ஆசைப்படலாம். அது பேராசை தான், தப்பு இல்லை. நான் பகவானை நேருக்கு நேராக பார்க்கணும் ஆசைப்படுறோம், தகுதி கோலியும் ஆசைப்படுறோம். அந்த ஆசை ஓகே, அந்த ஆசை வந்து வரவேற்கத்தக்கது. ஆனா பௌதிக ஆசை கண்டிக்கத்தக்கது. ஏன்னா பௌதிக ஆசையும் கிருஷ்ண பக்தியும் ஒன்னா போகாது. நமக்கு கிருஷ்ணர் வேணும்னா பௌதிக ஆசை விடணும், பௌதிக ஆசை வேணும்னா கிருஷ்ணர் பிடிக்க முடியாது. ரெண்டு எதிர் துருவம். இல்ல எனக்கு இந்த ஒரு கால ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு கால வைக்க முடியும், எனக்கு இது வேணும் அது வேணும். அப்படியே என்ன பண்ணணும்? எப்படி பிரபு குடும்பஸ்தர் எப்படி பௌதிகத்தில் இல்லாம இருக்க முடியும்? நல்லா குடும்பஸ்தரா இருக்கும், குழந்தைங்க வீடெல்லாம் இருக்கு அப்படின்னா அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே செயல்படணும். அத்தியாவசியமான தேவை என்னது? உண்ண உணவு வேணும், உடுக்க உடை வேணும், இருக்க இடம் வேணும், கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ், எங்கேயாவது யாத்திரை போகணும் வரணுமே, அது கொஞ்சம் பணம் வேணுமா இல்லையா? யாரும் சும்மா கூட்டின்னு போவாங்க யாத்திரைக்கு? என்ன மாதிரி உள்ளவங்க சும்மா கூட்டின்னு போவாங்க? ஒரு கோயில பிரம்மச்சரியா இருக்காரு, ஒரு கையில பைசா இருக்காது, நம்ம கூட்டின்னு போகல. குடும்பத்தில் மதேஜி பிரபு சம்பாதிக்கிறதுல நீங்க தான் பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். நீங்க ஒரு நாள் பிரசாதம் ஸ்பான்சர் பண்ணுங்க, ஒரு நாள் பிரசாதம் ஸ்பான்சர் பண்ணுங்க, அப்புறம் யாத்திரை ஹெல்ப் பண்ணுங்க இல்லையா? ஸோ கிரகஸ்தோட டியூட்டி, குடும்பத்தோடைய கடமை வந்து நம்ம சம்பாதிக்கணும். சம்பாதிக்கும் போது பொய் சொல்லாம சம்பாதிக்க முடியுமா? இப்போ ஒருத்தர் வந்து இந்த பொருளை வைக்கிறான், இந்த பொருளோட விலை வந்து இது ஒரு செல்போனுடைய கவர், செல்போனுடைய கவர் வந்து மேனுஃபேக்சரிங் பிரைஸ் வந்து ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கணும். இதோடைய தயாரிப்பு கொண்டாட செலவு 10 ரூபா. இது மார்க்கெட்ல வரும்போது 50 ரூபா, இது வந்து மார்க்கெட்டிங் பண்ணும்போது 100 ரூபா இல்லையா? எவ்வளவு பேர் ஏமாத்துறோம். அப்ப அது மூலமா நமக்கு பணம் வருது, அப்ப கர்மாவும் வருது இல்லையா? நம்ம சம்பாதிக்கும் போது கர்மா பண்றோம், யாருக்கே போய் வேலை பண்ணி. இப்போ அவர் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியில இருக்கிற முதலாளிக்கு ஒரு வேலை பண்றாரு, அவர் சம்பளம் கொடுக்குறாரு, அவர் லாபம் பார்க்கிறாரு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கணும், போய் சொல்லணும், இந்த ப்ராடக்ட் ஒரிஜினல் ஒரிஜினல்னு சொல்லணும், இது ரொம்ப நாள் இருக்குன்னு சொல்லணும், உடனே கீழே போட்டா உடையாதுன்னு சொல்லணும். அப்புறம் வந்து கிளைம் பண்ண வந்தா நீங்க கீழே போட்டீங்கன்னு கேட்கணும். ஸோ இந்த மாதிரி உண்மையே சொல்லி வியாபாரம் பண்ண முடியாது. அப்ப சில பொய் சொல்ல வேண்டியிருக்கு, சில ஏமாத்தி வியாபாரம் பண்றாங்க. விவசாயிட்டு ஏமாத்தி பொருட்களை வாங்கிட்டு அதிக விலையில வியாபாரம் பண்றாங்க, அந்த பொருளை நம்ம சாப்பிட்றோம். அப்ப கர்மா இருக்குது எல்லாம். அந்த கர்மா போகணும்னா அதை வந்து பகவானை சேவைக்காக பயன்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு அவருக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்க, 50,000 earn பண்றாரு ஒரு மந்த், மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துச்சுன்னா அவர் ஒரு பட்ஜெட் போடணும். குடும்பத்துக்கு எவ்வளவு செலவாகுது, பையனை படிக்க வைக்கிறதுக்கு, அப்புறம் என்னுடைய அன்றாட தேவை இதெல்லாம் போட்டு மீதி எவ்வளவு பேலன்ஸ் வருது, அதை வந்து எப்படியில போட்டு வைக்கலாம்னு பார்க்கக்கூடாது. அது என்ன பண்ணணும்? பகவானை சேவைக்காக பக்தர்களுக்கு வைஷ்ணவருக்கு சேவை பண்றது, பிரசாத விநியோகம் பண்றது, 4 பேருக்கு பகவத்கீதை வாங்கி கொடுக்கறது, இது தானத்திலே சிறந்தது. தானத்திலே சிறந்த தானம் வித்யா தானம், ஆன்மீக அறிவு கொடுக்கிறது. இப்போ கல்யாண வீட்டுக்கெல்லாம் போறோம்ல, கல்யாண வீட்டுக்கு போவோம், வீடு கிரக பிரவேசம் கூப்பிடுவாங்க. அங்க போல என்ன பண்ணுவோம்? அண்டா குண்டா எல்லாம் வாங்கி, அது எவ்வளவு பேர் இருக்காங்க? அண்டா குண்டா வாங்கி வைக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. பகவத்கீதை எவ்வளவு பேர் கொடுக்குறாங்க? பாகவதம் எவ்வளவு பேர் கொடுக்குறாங்க? அந்த மாதிரி நம்ம ப்ராப்பர் புத்தகங்களும் கொடுக்கணும். அது அவங்க படிக்க மாட்டாங்க, அது படிப்பாங்க படிக்க மாட்டாங்க, நம்ம வேலையும் இல்லை. அந்த புஸ்தகம் கைக்கு போகணும். அந்த புத்தகம் கைக்கு போயிடுச்சுன்னா ப்ராப்பர் அனுகிரகத்தினால அவங்க படிக்கலாம், அவங்க வீட்டில் வேற யாராவது படிக்கலாம்,
யாருமே இல்லைனாலும் அந்த புத்தகத்தை இடைக்கு போட்டா கூட அதுல ஒரு பக்கம் வந்து யார் கையில கிடைச்சு அவங்க பக்தராங்க. நிறைய இன்சிடென்ட் இருக்கு. என்கிட்ட வந்து பேசிக்கும் போது சொன்னாங்க, ஏதோ ஒரு பக்கம் ப்ரோபார் புத்தகத்திலேருந்து ஒரு பக்கம் கிழிஞ்சு போய் காத்துல பறந்துருக்கு. ஏதோ பேப்பர் கடையில் தான் போட்டு யாரோ புத்தகத்துக்கு போய் பேப்பர் கடையில் போட்டாங்க. அதுல ஒரு பக்கம் காத்துல பறந்து போய் அந்த ஒரு பக்கத்தை எடுத்து படிச்சு இது நல்லா இருக்கு, இந்த கிருஷ்ண பக்திக்கு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு பக்தர்களோட சேர்ந்து பக்தராயிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம வீட்டுல புக்கா ப்ரோபா புக்கு அடிக்கடிக்க வச்சிருக்கிறோம். நிறைய புக்கு அடிக்க வச்சிருக்கிறோம். ஆனா நம்ம வந்து மனசு மாறவே மாட்டேங்குது. ஆனா ஒரு பக்கம் படிச்சு பக்தராயிட்டோம். படிக்கணும். நித்தியம் பாகவத சேவையா, தினமும் புத்தகமாவதுக்கும் பக்தர்மாவதுக்கும் சேவைப்படும். அப்பதான் கிருஷ்ணனுடைய விஞ்ஞானம் புரியும். அதனால இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம்? இறைஞாசை பத்தி பேசுவோம் இல்லையா? பேராசை, பேராசை பெரும் நஷ்டம் தமிழ்ல இருக்கு இல்லையா? பேராசையில் கொண்டு விட்டா நஷ்டத்தை தான் முடியும். ஏன்னா மனசு திருப்தியாக, பேராசை என்ன கிடைச்சாலும் திருப்தியாகாது இல்லையா? கல்யாணம் பண்ணி ஒரு புடவை வாங்கி கொடுத்தோம். என்ன புடவை? இதை விட எவ்வளவு நல்ல புடவைலாம் இருக்கு, இதுதான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. சரி, அப்ப மனசு ஏத்துக்கிட்டாலும் அடுத்த ஒரு புதுசா ஒரு புடவை வந்துடும். பாருங்க, நீங்க அன்னைக்கு வாங்கி கொடுத்தீங்க, அந்த மாடல் எல்லாம் போயிடுச்சு, லேட்டஸ்டா வந்திருக்கீங்க, பொன்னியின் செல்வன் சாரி வாங்கி கொடுங்க. அப்படி மாறிட்டே இருக்கு காலகாலமா. ஏன் அப்ப திருப்தி பண்ணவே முடியாது. கணவனை மனைவியால திருப்தி பண்ண முடியாது, மனைவியை கணவனால திருப்தி பண்ண முடியாது. குழந்தைங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தா திருப்தி அடைய மாட்டேங்கிறா. எனக்கு இந்த செல்போன் தான் வேணும்பா, அதை வாங்கி கொடுத்தா அதுக்குள்ள அடுத்த மாடல் வந்துடும். அந்த மாடல் போயிடும் இல்லையா? யாரையுமே திருப்தி பண்ண முடியாது. காரணம் பேராசை, அனுபவிக்கணும் பேராசை. அதுதான் இரண்யாக்ஷன். அப்போ இந்த பேராசை கொள்றது ரொம்ப கஷ்டம், இரண்யாக்ஷனை கொள்றது ரொம்ப கஷ்டம். இரண்யாக்ஷனை யாராலும் கொள்ள முடியாது. ஆகச்சிறந்த பெரிய அசுரன். படைப்பின் ஆரம்பத்திலே வந்த 2 அசுரர்கள் இரண்யாக்ஷன், இரண்யாக்ஷன். தேவர்களுக்கே சவால் விடுவான். இந்திராதி தேவர்கள், பிரம்மா விஷ்ணு சிவன் தவிர இது எல்லா தேவர்களும் அவங்க கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த 3 முப்பெரும் தேவர்களை தவிர இது எல்லா தேவர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதரர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் கண்ட்ரோல். அப்ப இரண்யாக்ஷனுக்கு ரொம்ப பேராசை. ஒரு நாள் கதை எடுத்துட்டு தோல் மேல வச்சுட்டு, என் அண்ணன், அவன் அண்ணன் இரண்யகசிபு, என் அண்ணன் வந்து அரியாசன் உட்கார்ந்து இருக்கட்டும், யார் சவால் விடுறா பார்க்கலாம். என் அண்ணன் அனுபவிக்கிட்ட எல்லாத்தையும், அவன் 3 உலகத்தையும் அனுபவிக்கணும். அதுக்கு நான் வந்து நான் கூட இருந்து ஹெல்ப் பண்ண சப்பார்டினேட்டா இருப்பேன். யார் வர்றான்னு பார்த்துடலாம் அப்படின்னு அகந்த கொண்டு, கர்வம் கொண்டு ஒரு கதையை எடுத்து தோல்ல வச்சுட்டு 3 உலகத்தையும் சுத்தி வந்தா இரண்யாக்ஷன். அந்த சினிமாவில் சொல்ற மாதிரி, வாடா வாடா, தைரியமா இருந்தா வாடா, சண்டைக்கு வாடா, நீ சண்டைக்கு வந்து பாரு, சண்டைக்கு வாங்க, அந்த மாதிரி போய், ஆமா இது உண்மை நடந்திருக்கு. இரண்யாக்ஷமே சண்டைக்கு கூப்பிட எல்லாரையும். வருணன் கிட்ட போயிட்டு, நீ கூட சண்டை போடுவாங்க, நீ வந்து தைரியம் தான் கூட சண்டை போட பார்க்கலாம். வருணன் சொன்னாங்க, எனக்கு வயசாகி போயிட்டுடா, ஒரு சண்டை போட முடியாதுன்னா, கோழை அப்படின்னு உன்னை சண்டைக்கு கூப்பிடுறான். அப்போ வருணன் சொன்னா, உனக்கு அகத்தை ஆகி போயிடுச்சு, உன்னை கொள்றதுக்கு ஆள் வருவாரு, அவரை தேடிப்போ, உனக்கு சரியானாலும் மகாவிஷ்ணு தான், அவர் கூட போய் சண்டை போடுது. அந்த மகாவிஷ்ணு கோலை என் முன்னாடி வர பயத்து போய் ஒளிஞ்சிருக்காரு. இல்ல வருவாரு, இப்போ தேடிட்டு போறேன், எங்க மகாவிஷ்ணு. அப்ப நாரதர் வர, நாரதர்கிட்ட கேட்கிறாரு, ஓ நாரதரே, நீங்க தான் எப்பவுமே மகாவிஷ்ணுக்கு ஜாலரா போட்டு பாடிட்டே இருப்பீங்களே, ஆமா, எங்க உங்க மகாவிஷ்ணு? நீங்க கத்தால் போட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. நீங்க எப்ப பாடிட்டே இருக்கீங்க, ஏன் முன்னாடி ஒரு பயந்துக்கிறார், வர சொல்லுங்க. அவர் சிரிச்சார் நாரத முனி. அடே இரண்யாக்ஷா, மகாவிஷ்ணு ஆல்ரெடி வந்துட்டாரு. எங்க இருக்காரு? நீ பூமியை கொண்டு போய் கர்ப்பக்கடலை வச்சு அப்பயே வந்துட்டாரு. நீ பூமியை கொண்டு போய் கர்ப்பக்கடலை வச்ச பூமாதேவி பிரார்த்தனை பண்ணா அவர் வந்துட்டாரு. எங்க இருக்காரு? போய் கர்ப்பக்கடலை பாரு, பூமியை மேல எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. உடனே போறான், போய் வராகமூர்த்தியோட சண்டை போடணும்னு போறான். அங்கே வராகர் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல தேவர்களும் பிரம்மாட்ட போனாங்க. இரண்யாக்ஷனுடைய தொந்தரவு தாங்க முடியல, எல்லாம் உயிருக்கு பயந்து ஒளிஞ்சு வாழ வேண்டியதா இருக்கு, ஏதாவது பண்ணுங்க பிரம்மா,
நான் அவர் தான் சிருஷ்டிகர்த்தா, எல்லா தேவருக்கும் அவர் தான் லீடர். பிரம்மாட்ட போனா பிரம்மா 4 தலை போட்டு யோசிக்கிறார் என்ன பண்ணலான்னு. கன்ஃபியூஷனா இருக்கு. எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்ன பண்ணணும், அந்த இரண்யாக்ஷன் என்ன பண்றது, பகவான் தான் செய்யணுமே. பகவான் எப்போ போய் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் மூக்குல இருந்து ஒரு சின்னதா கொசு மாதிரி ஒரு பூச்சி வந்து அவர் மூக்கு துவாரத்திலிருந்து பிரம்மாவே எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு பூச்சி வெளியே வந்தது. அது பெருசாகிட்டே இருக்கு. பெருசாகி 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 ஒரு பெரிய மலை மாதிரி. இந்த பெங்களூர்ல மல்லேஸ்வரம் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெரிய மலை. அதானே மல்லிகார்ஜுனா மல்லேஸ்வரம் பெங்களூர்ல கர்நாடகால திக் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு, மல்லேஸ்வர். நிறைய புலிகள்லாம் இருக்கும், நிறைய புலிகள்லாம் இருக்கும். காட்டுக்குள்ள போக மாட்டா, ராத்திரில டிராவல் பண்ண மாட்டா சொல்லுவாங்க. மல்லேஸ்வர் நினைக்கிறேன். சரி, எனிவே ஏதோ ஒரு ஃபாரஸ்ட், ஒரு பெரிய காடு. அந்த ரோமங்கள்லாம் ஒரு காட்டு பன்றியோட வடிவில் இருக்கு. காட்டு பன்றி, அதுக்கு 2 கொம்பு இருக்கும், தந்தம் இருக்கும். அந்த காட்டு பன்றியோட ரோமம்லாம் அந்த இமாலய மலை ஹில்ஸ், இமயமலை போன நிறைய ஊசி மலை எல்லாம் இருக்கும், ஊசி மரம் அந்த மாதிரி இருக்கு. கண்ணு வந்து அப்படியே தாமரை இதழ் மாதிரி, காது வரைக்கும் தலையில் ஒரு அழகான கிரீடம் இருக்கு. அம்மா பார்த்துட்டாரு, புடிச்சு படுத்தவருக்கு. முதல்ல ஒரு சின்ன பூச்சி மாதிரி வந்து இவ்வளவு பெரிய பர்வதம் மாதிரி இருக்காரு, ரோமங்கள்லாம் இப்படி இருக்கு, மலையில் இருக்கிற மரங்கள் மாதிரி, வேற யாரும் இருக்க முடியாது, பகவானா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா பிரார்த்தனை செய்யறாரு. பிரம்மா ஒரு பக்கம் பிரார்த்தனை செய்ய அந்த வராக மூர்த்தி பெருசாகிட்டே இருக்கு. பெருசாகி 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 3 உலகத்தவரும் பிரார்த்தனை பண்றவங்க பெருசாகிட்டார். புவர்லோகம், ஜனலோகம், சப்தலோகம், தபோலோகம், சத்தியலோகம் எல்லாம் பிரேயர் பண்றாங்க. இந்த பிராமணர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க. கந்தர்வர்கள் எல்லாம் வந்து அவர் அழகா ஒரு குரல்ல பாடுறாங்க. தேவமங்கையில நடனம் ஆடுறாங்க. இவங்க எல்லாம் மகிழ்விக்கிற வகையில வராகமூர்த்தி ஒரு கர்ச்சனை பண்ணிட்டு வாரம் சுட்டிட்டு அப்படியே இந்த கர்ப்பக்கடலில் குதிச்சு, கர்ப்பக்கடலில் குதிச்சதும் கடல் 2ஆ பிளக்கிற மாதிரி ஆயிடுச்சு. குதிச்சு அதுவும் மிருகங்கள்லாம் பயந்து ஓடுது, நீந்தி போகுது. அப்புறம் உள்ள தேடிட்டே போறாரு, பூமி எங்க இருக்குன்னு தேடிட்டு போறாரு. இரண்யாக்ஷன் உள்ள குதிச்சான். குதிச்சுட்டு அடே கோழி எங்க இருக்கா அவனு கத்திட்டே போறான். இவர் அவனை சட்டையே பண்ணல. இவர் வந்து அவனை கண்டுக்கவே இல்லை. முதல்ல பூமியை தூக்கணும், பூமியை எடுத்து கொண்டு அந்த இடத்துல வைக்கணும். இவனா கத்திட்டே இருக்கான், ஓ விஷ்ணு, மகாவிஷ்ணு, எனக்கு பயந்து காட்டு பன்றியோட வழியில் வந்திருக்கியா, கோழையே ஏன் ஒளிந்திருக்கிறாய், என்னோட சண்டை போனவா, சண்டைக்கு வா, சண்டைக்கு வான்னு கூப்பிடுறான். இதான் தைரியமான லாட்சி, வா எங்க சண்டைக்கு அப்படின்னு சண்டைக்கு கூப்பிடுறான். வராகர் அவனை சட்டையே பண்ணல, பூமியை கொண்டு முதல்ல அந்த இடத்துல வச்சாரு. ஏன்னா அவருடைய வேலை என்னது, பரித்ராணாய சாதுனா, ஃபர்ஸ்ட் பக்தர்களை காக்கணும். பூமாதேவி அவங்க இடத்துல போய் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வினாச்சாய் சதுஸ்கிருதி, அசுர கொள்றது 2வது வேலை தான். அந்த பூமி கூட வச்சுட்டு யாரோ கத்திட்டு இருந்த மாதிரி இருந்ததுன்னு திரும்பி பார்த்தாரு. அவர் வராது பேசினாரு, கொலைக்கிற நாயில கடிக்காதுன்னு சொல்லுவா இல்லையா, கொலைக்கிற நாய் வந்து கடிக்காது. அதனால வாயில பேசுறவங்க செயல்ல இருக்க மாட்டான். என்ன ஆக்ஷா, ஏன் சும்மா வாய் சவடால் போடுறேன், ஏன் வாயில கத்திட்டு இருக்கேன், இதை கூப்பிட்டு நான் வந்துட்டேன், வாய் கூட சண்டை போடுவாங்க. பகவான் சொல்லணும், கோவம் வந்துடுது. பார்த்து என்ன வாயில சொல்றேங்கிறியா, பார்த்து நான் என்ன பண்றேன்னு பெரிய கதையை எடுத்துட்டு போய் வராக அடிக்கணும். 2 பேருக்கு பயங்கரமான சண்டை. வராகர் ஒரு கையில கதையை வச்சுட்டு இருக்காரு, இவன் கையில கதையை, 2 பேர் கதையால தாக்கிக்கிறாங்க. மேல ஆகாசம் தேவர்கள்லாம் பாக்குறாங்க. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, பிரம்மதே, மகாதேவ் எல்லாம் என்ன நடக்க போதுன்னு பாக்குறாங்க. பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க 2 பேரும். அசுரனும் விட மாட்டேங்கிறான், பகவான் விட மாட்டேங்கிறாரு. 2 பேரும் விடாப்பிடி சண்டை. பகவான் நினைச்சா ஒரு க்ஷணத்துல அவனை கொண்டுடலாம், ஒரு நாட்டி நடு மண்டையில போட்டா அவன் காலி. அந்த பகவானோட விளையாடிட்டு இருக்காரு. ஏன் பகவான் அவங்க கூட போய் சண்டை போட்டு இருக்காரு, ஏன் வராக போய் இரண்யாக்ஷன் சண்டை போட்டு இருக்காரு? ஏன்னா பகவானுடைய உலகத்துல அவர் கூட யாருமே சண்டை போட மாட்டாங்க. வைகுண்டத்துல யாரும் கூட சண்டை போடுவாங்களா, கோலோகுந்தாமத்துல யாரும் கூட சண்டை போடுவாங்களா? ஏன் போடுறது இல்லை? ஏன்னா நம்ம எல்லாம் இங்க வந்துட்டோம், அதனால கூட சண்டை போட யாரும் இல்லை. நம்ம அங்க இருந்தோம், பகவான் ஒரு வழி ஆக்கிடுவோம். கிருஷ்ணா என்னையே இப்படி பண்ண, என்னைய அப்படி பண்ண, என்னைய எப்படி வச்சிருக்கேன், தொலைச்சி எடுத்துருவோம் இல்லையா? நம்ம எல்லாம் இங்க இருக்கிறதுனால வைகுண்டத்துல கூட சண்டை போட யாரும் இல்லை. கோலோகுந்தத்துல எல்லாம் சேவை பண்ணிட்டு இருப்பா.
ஹனுமான், பிரகலாதன் எல்லாம் சேவை பண்ணுவாங்க. வைகுண்டத்துல எல்லா பகவானை சேவகர்கள். கோல உந்தானத்துலயும் அப்படிதான். நம்மளும் சேவகர் தான். ஆனா கொஞ்சம் கர்வம் வந்துருச்சு. நான் ஏன் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், நான் அனுபவிக்கணும்னு. அதனால இங்க வந்தோம். நான் ஏன் இந்த ஜடவுலக ஏன் பகவான் உலகத்தை படிச்சாரு, நம்ம விரும்பினாங்க. ப்ரோபாட்ட கேள்வி கேட்டாங்க, ப்ரோபாதா கிருஷ்ணர் ஏன் இந்த ஜடவுலகத்தை படிச்சாரு, நீ ஆசைப்பட்ட படிச்சாரு, நம்ம எல்லாம் விரும்பணும் அதனால படிச்சாரு. இல்லாட்டி பகவானுக்கு இந்த ஜட உலகத்தை படிக்கணும் அவசியமே கிடையாது. சரி, இங்க வந்துட்டோம். இங்க வந்து எல்லாரும் என்ன முயற்சி பண்றாங்க, இங்க பெரும்பாலும் மக்கள் சமுதாயத்துல இந்த உலகத்துல 100% மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நானே கட்டுப்படுத்தணும், நான் தான் கண்ட்ரோலரா இருக்கணும், நான் தான் அனுபவிக்கணும், நானே எல்லாத்தையும் நடுநாயகனா இருக்கணும், நானே அனுபவிப்பவனா இருக்கணும். நான் பொய்யா தான். அப்போ பகவான் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு பகவான். அது ஒரு ஐஸ்வர்யம் வந்து வீரம், அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை, வீரம். இந்த வீரத்தை காமிக்கணுமே, யார்கிட்ட காமிக்க முடியும்? பக்தன்ட்ட போய் வீரத்தை காமிக்க முடியுமா? அசுரங்கிட்ட தான் காமிக்க முடியும். அப்ப பகவான் என்ன பிளான் பண்ணாரு, தன்னுடைய 2 பக்தர்களை கூப்பிட்டு அவன் இந்த பூமியில போக வச்சு அசுரன் ஆக்கிட்டாரு. அது பகவானுடைய விருப்பம். ஜெயன், விஜயன் 2 பேரும் வைகுண்டத்துல பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து இந்த 4 குமாரர்கள் உள்ள வரும்போது அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். 4 குமாரர்கள் வைகுண்டத்தில் வரும்போது சனக, சனந்தன, சனாதன, சனத்குமாரன் 4 பேர் வைகுண்டத்தில் வரும்போது தடுத்து நிறுத்தினால குமாரன் சபிக்கிறாங்க. இது எப்படி நடக்கும் வைகுண்டத்துல? பகவானுடைய தூதர்கள் வந்து தவறு செய்வாங்களா? அவங்க சபிக்கப்படுவாங்களா? இப்ப என்ன காரணம்? பகவான் விரும்பினார் 2 பக்தர்களும் பூலோகத்தில் போகணும், அசுரகுலத்துல பிறக்கணும், நான் போய் அவங்க சண்டை போடணும். அது மட்டும் இல்ல, நான் பூலோகத்துல போனாதான் என்னை பற்றி கேட்பதற்கும் பாடுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். இப்போ வராக அவதாரம் பண்ணல, நரசிம்ம அவதாரம் பண்ணல, பகவான் கிருஷ்ணர் அவதாரம் செய்யவே இல்லை. எனக்கு என்ன வேலை, உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை? நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஊர்க்கதை தான் பேசிட்டு இருக்கோம். பகவான் அவதாரம் பண்ணி ஊர்க்கதை தான் பேசிட்டு இருக்கோம். பகவான் அவதாரம் செஞ்சு ராமர், நரசிங்கர், வராகர், எவ்வளவு அவதாரங்கள், எவ்வளவு லீலைகள். பாகவதம் வந்து 18,000 ஸ்லோகம் இருக்கு, 12 ஸ்கந்தம், ராமாயணம், மகாபாரதம், இதெல்லாம் இருந்தாலும் போங்க, எங்க கதையும் ஒரு பெரிய மகாபாரதம் தான், எங்க வாழ்க்கையே ராமாயணம் தான், அப்படி ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. நீங்க யார்ட்டையா போய் இஸ்கான் வாங்க, கொஞ்சம் பகவத்கீதை சொல்லி தருவாங்க, மகாபாரதம் கேட்கலாம். அட ஏங்க நீங்க, எங்க வீடே ஒரு மகாபாரதம், அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க வீட்டுல ஒரு மகாபாரதம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க கதையை ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல உங்க மகாபாரத்தை நிப்பாட்டுங்க, அதை வந்து கேளுங்க, எல்லாம் சரியா போயிடும். உங்க ராமாயணத்தை நிப்பாட்டுங்க, அந்த ராமாயணம் கேளுங்க, சரியா போயிடும். அதான் பாகவதம் சொல்லுது, யஷாங்கை சூயமானாயா கிருஷ்ணே பரம புருஷே பக்தில் உற்பத்தி பும்ச சோக மோக பயம். இந்த உலகத்துல எல்லா மக்களுக்கும் சோகம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கவலை. தலைமுடி நரைச்சு போச்சுன்னு ஒரு கவலை, இல்ல டிவி சீரியல் பார்க்க முடியலன்னு ஒரு கவலை, இல்ல பையனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு கவலை, பொண்ணுக்கு வேலை கிடைக்கும், ஏதோ ஒரு கவலை. ஆக மொத்தத்துக்கு கவலையிலே இருக்க. அப்புறம் பயம், அடுத்து என்ன ஆகுமோ, என்ன வேலை விட்டு போயிடும், போக சொல்லிடுவாங்களோ, இல்ல எனக்கு எதாவது ஆயிடுமோ, பயம். அப்புறம் அறியாம என்ன செய்யணும், இந்த மனித வாழ்க்கையின் குறிப்பு ஒண்ணுமே தெரியாது. இதுதான் இந்த உலகமே இருக்கு, சோக மோக பயம். இதுல இருந்து விடுபடனா வந்து கிருஷ்ணரை பத்தி கேட்கணும். யஷாங்கை சூயமான கிருஷ்ணே பரமபுருஷன், பரமபுருஷனான பகவான் கிருஷ்ணனுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதால இது வந்து சூரியனை கண்ட பனி விலகிடும். சூரியன் காலையில வந்துச்சுன்னா நிறைய பனி இருக்கும் கீழே. பனி காலத்துல இந்த புல் தரல பனிகள் மட்டும் இருக்கும், பனி துளியினார். சூரியன் வந்த உடனே இந்த பனியில மறைச்சு போயிடும். அதே மாதிரி கிருஷ்ணரை பற்றி கேட்க கேட்க தேவையில்லாத கவலை, தேவையில்லாத பயம், அறியாமை எல்லாம் போயிடும், சந்தோஷமா இருக்கலாம். அதனால கிருஷ்ணரை பத்தி கேட்கணும். அதனாலதான் பகவான் நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு அவரை பத்தி கேட்கறதுக்கு. அதான் 9 பக்தி தொண்டுல முதல்ல முக்கியம் சிரவணம். பகவானை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கு, கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருக்கு. எப்பம் இல்ல கிருஷ்ணரை பத்தி கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருக்குன்னா எப்பம் இல்ல. கிருஷ்ணரை பத்தி, பலராமர் பத்தி, ராமரை பற்றி, லக்ஷ்மணன் பற்றி கேட்டுட்டே இருக்கு. அதான் முக்கியம். அதான் இதயத்தை சுத்தம் பண்ணும். அங்க போய் கேட்டா இருக்கிற ஆளுக்கு பார்த்தாது கூட நிறைய வல்ல அழுக்கு வந்துடும். பௌதி விஷயங்களை கேட்டா இருக்கிற பிரச்சனை பார்த்தாது அந்த பேர் தலையில வச்சுக்கணும். அதனால கிருஷ்ணரை பத்தி கேட்கணும்.
பகவான் நமக்குள்ள வாய்ப்பு கொடுக்கிறார். குந்தி தேவி அதான் சொல்றாங்க, ஏன் பகவான் இந்த பூமியில் அவதரிக்கிறார்னா இந்த கட்டுண்ட ஜீவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அவரை பத்தி கேட்பதற்கு, பாடுவதற்கு, புகழ்வதற்கு, நினைப்பதற்கு, சேவை செய்வதற்கு. பகவான் பாருங்க, ஒரு லீலையில எவ்வளவு அற்புதங்கள் பண்ணிடுறாரு. ஒரு லீலையில இந்த இரண்யாசனோடு வந்தோம், இரண்யாசனோடு சண்டை, வராகமூர்த்திக்கு இரண்யாசனோடு சண்டை. இந்த ஒரு லீலையில எவ்வளவு பாயிண்ட் பார்த்துக்கிட்டு, ஒண்ணு பகவான் தன் வீரத்தை காமிக்கிறார். கரெக்டா ஒரு பாயிண்ட். இரண்யாசனோடு சண்டை போட்டு வலிமையில் பகவானை மிஞ்ச யாரும் கிடையாது. ஸ்ட்ரென்த் அவர் தான் 100%. இன்னைக்கு ஒருத்தர் வலிமையா இருப்பார், நாளைக்கு இன்னொருத்தர் வந்து அவர் ஜெயிச்சிருவார். இந்த உலகத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன்னு வச்சுங்களேன், இன்னொருத்தர் வந்து என்ன ஜெயிச்சிருவார். இவரு கூட அவர் ஸ்ட்ராங்கா இருப்பான், ஸ்ட்ரென்த்தா இருப்பான் இல்லையா. ஒரு குத்துச்சண்டை வீரன் இருப்பான், அந்த குத்துச்சண்டை வீரன் ஒரு கோல்டு மெடல் வாங்கியிருப்பான், அடுத்த வருஷம் இன்னொரு குத்துச்சண்டை வீரன் வந்து அவனை தோக்கடிச்சிருவான். இப்ப இந்த உலகத்துல நம்ம கிட்ட வலிமையை நிரந்தரமா வச்சுக்க முடியாது, நம்மகிட்ட வலிமை நிரந்தரமா இருக்காது. ஆனா கிருஷ்ணருக்கு எப்பவுமே இருக்கு. ஸோ முதல்ல வந்து இந்த வராக லீலை மூலமா பகவான் தானே வலிமையில் சிறந்தவர், அவர் தான் முழு முதல் கடவுள், அவரை யாரால் வெல்ல முடியாது நிரூபிக்கிறார். ரெண்டாவது, இரண்யாக்ஷன்ற பேராசிக்காரன யார் கொல்ல முடியும்? பகவான் தான் கொல்ல முடியும். இரண்யாக்ஷங்கிற கொடூர குணம் படைத்த, பேராசை என்ற கொடூர குணம் படைத்த இரண்யாக்ஷனை நம்மளால கொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு அள்ளி பலவீனமா இருக்கிறோம், பேராசையில விழுந்துட்டோம் ஆல்ரெடி. ஆனா பகவானால் தான் கொல்ல முடியும். மூணாவது, பகவானுக்கு மேல் லீலை செய்யும் போது இதை பற்றி கேட்பதற்கும் பாடுறதுக்கும் நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு. அது மூலமா பகவான் மேல மனசு நிறுத்தலாம், பகவானை தியானிக்கலாம். ஓ, வராகமூர்த்தி இப்படி இருந்தாரு, இந்த மாதிரி இருந்தாரு, இந்த மாதிரி பூமி மேல கொண்டு வந்தாரு, இந்த மாதிரி இரண்யாக்ஷனோட சண்டை போட்டாரு, இதெல்லாம் மெடிடேட் பண்ணலாம். விஷ்ணு ஸ்மரணம், அதான் பிரகலாதன் பண்ணாரு. அப்போ நரசிம்ம அவதாரம் பண்ணலாம், பிரகலாதன் பூமிக்கு வந்திருக்க மாட்டாரு. பிரகலாதன் இந்த பூமிக்கு வரலன்னா தூய பக்தி என்ன நமக்கு தெரியாது. எப்படி சரணாகதி பண்ணணும், எப்படி பகவான் மேல அன்பு செய்யணும், எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு லீலையில எவ்வளவு பாடம். அதாவது தூய பக்தன் அழைச்சிட்டு வர்றாரு, பக்தி தூண்டு என்னன்னு கத்துக் கொடுக்கிறாரு, சரணாகதி கத்துக் கொடுக்கிறாரு, தானே சிறந்த வலியவன் நிரூபிக்கிறாரு, அசுர குணங்களை போக்குறாரு, பக்தனோட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. இதெல்லாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. பார்த்தீங்களா, 8 பாயிண்ட் ஒரே ஒரு லீலை. அப்புறம் என்ன சண்டை போட்டே இருந்தாரு, திடீர்னு வராக கதை கழுவி விழுந்துருது. வராக கையில இருந்து கதை கீழே விழுந்துருது. தேவர்களும் அச்சோ தலையில கை வச்சுட்டாங்க, வராகமூர்த்தி கையில இருந்து கதை விழுந்துருது. அப்ப என்ன சொல்றான், அவனுக்கு கோழை இல்லை, நீ ஆயுதத்தை எடுத்துக்கணும். நிராயுத பாணியை தாக்கக்கூடிய கோழை இல்லைன்னா வீரனோடு தான் சண்டை போடுவேன், நீ ஆயுதத்தை எடுத்துக்குவான். பகவான் சிரிச்சுட்டு ஆயுதம் எடுத்துட்டேன். 2 பேர் சண்டை போடுறாங்க. இந்த முறை பயங்கரமா இரண்யாக்ஷன் பகவான் கதையால் அடிக்கிறான், அவர் தாங்கின்றார் கதையால. அதுக்காக பகவான் கொடுத்த அடியில் அவன் கதை நழுவி கீழே விழுந்தது. பகவான் எடுக்க சொல்ல எடுக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு கோலை இல்லை, நான் முஷ்டியால் ஒன்று தாக்குவேன் அப்படின்னு கையை ஓங்கிட்டு ஓங்கி ஓடி வரான். இந்த முறை வராகமூர்த்தி வந்து கதை எடுத்து அவன் மார்பில் ஓங்கி ஒரு அட்டி அடிச்சாரு. வாயெல்லாம் பிரெட்டு வந்து ஒரு மலை சரிந்து ஒரு மாதிரி கீழே விழுந்தான். தேவர்கள்லாம் ஆகாசம் பூக்களை மலையா பொழிறாங்க. ஜெய் சிவராகதேவ பகவானுக்கு, சிவராகதேவ பகவானுக்கு, ஜெய் சிவராகதேவ பகவானுக்கு. நான் கொண்டாடுறேன். வராக துவாதசி வரும், நித்யானந்த திரதசி அடுத்த நாள் வராக துவாதசி, பிப்ரவரி மாசம் வரும் வராக அவதாரம். அந்த மாதிரி வராகர் வந்து பூமியை காப்பாற்ற வந்தாங்க. அங்க வந்து லட்சுமி தேவியோட அங்க தரிசனம் கொடுக்கிறார் வராக சுவாமி. நித்திய கல்யாண பெருமாள் உற்சவமூர்த்தி வராக சுவாமி, லட்சுமி வராகர் மூலகமூர்த்தி. படம் பார்க்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். திருவண்ணத்தை என்ற திவ்ய தேசம். நம்ம இஸ்கான், சென்னை இஸ்கான் டெம்பிளுக்கும் மகாபலிபுரத்துக்கும் நடுவில் போற வழி. அடுத்தது 3வது நம்ம போறது பார்த்த சாரதி. பகவான் வந்து, பகவானுக்கு நிறைய 1000 நாமம் இருக்கு. பகவானுக்கு 1000 நாமம். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மத்சூதனா, திரிகர்மா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. அப்புறம் அந்த நாமங்களை 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து அவருடைய அமானுஷ்யமான செயலை வச்சு, உதாரணத்துக்கு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், பரமாத்மா, பரம்பொருள், பரபிரம்மன், பரமபுருஷன், இதெல்லாம் அவருடைய அமானுஷ்யமான சக்தி. இன்னொன்று வந்து பார்த்தசாரதி, தேவகி நந்தன், நந்தநந்தன், யசோதானந்தன், கோபானந்தன், நீலவன்கிறது ஒரு நிறத்தை வச்சு, அது வந்து அவருடைய அமானுஷ்யம். இப்போ அந்த 2 பேர்ல கிருஷ்ணருக்கு எது பிடிக்கும்?
கிருஷ்ணர் முன்னாடி போயிட்டு, ஓ பரமாத்மாவே, ஓ பரம்பொருளே, ஓ அகிலாண்டபடி பிரம்மாண்ட நாயகனே, ஓ அகிலத்தின் ஆதாரமே அப்படி சொன்னா பிடிக்குமா? ஓ யசோதையின் குமாரனே, ஓ நந்தகோபரின் புதல்வனே, ஓ பார்த்தசாரதியே இப்படி சொன்ன பிடிக்குமா? கிருஷ்ணருக்கு எப்படி பிடிக்கும்னா அவர் பேரோடு பக்தனையும் சேர்த்து சொன்னா பிடிச்சிருச்சு. அதனால குந்திதேவி பிரார்த்தனை பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணரை எப்படி பிரேயர் பண்ண அட்ராக்ட் பண்ணலன்னு தெரியும் குந்திதேவி. கிருஷ்ணர் எந்த மாதிரி பிரார்த்தனை பண்ண அட்ராக்ட் ஆயிடுவார்னா, கிருஷ்ணரேன்னு சொல்றதை விட வாசுதேவாய, ஓ வாசுதேவனா, நான் வசுதேவனுடைய பையன் எல்லாம் சொல்றாவோ. அவங்க என்ன சொன்னாங்க? வசுதேவனுடைய பையன் சொன்னாங்க. தேவகி நந்தன் சொன்னாங்க. ஓ தேவகியின் புதல்வனே, தேவகி நந்தகோபகுமார், நந்தகோபனின் புதல்வனே, யசோதின் இளம் சிங்கமே, யசோதின் இளம் சிங்கன் ஆண்டாள் சொல்றாங்க. நந்தகோபகுமார் யசோதின் இளம் வாயனை வந்து வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, தாயை குடவிளக்கம் செய்த தாமோதரனை. அதுல இல்ல, யசோதி இளம் சிங்கம் இன்னொரு பாசனத்துல வரும். யசோதி இளம் சிங்கம். கிருஷ்ணன் தன்னை அவருடைய அமானுஷ்யமான செயலை வச்சு புகழ்றத விட பார்த்த சாரதி சந்தோஷப்படுறாரு. பார்த்தனுக்கு சாரதி. சரி, இப்ப இவர் இருக்க வீட்டுல கார் இருக்கா? யார் வீட்டுல கார் இருக்கீங்க? மாதாஜி பேரு வளர்மதி. வளர்மதி மாதாஜி வீட்டுல கார் இருக்கு. நான் அவங்க வீட்டுல கார் டிரைவரா வேலை பார்க்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு வச்சு, நான் வளர்மதி மாதாஜியோட கார் டிரைவர். நீங்க எல்லாம் வீட்டுக்கு போகும்போது என்ன பார்த்துருக்கீங்க, வீட்டில் கார் டிரைவர். ஆனா எனக்கு ஒரு பேர் இருக்கு. என் பேர் ஜெகதானந்த். நீங்க ஜெகதானந்த் தான் கூட்ட நான் சந்தோஷப்படுவேன்னா, அப்பா டிரைவரே வாப்பா, அது எடுத்துட்டு வாப்பா அப்படி சொன்ன சந்தோஷப்படுவேன். கொஞ்சம் எவ்வளவு நாளைக்கு வர்றாங்க, எனக்கு ஒரு பேர் இருக்கு, பேருனே டிரைவர் குத்தி என்னுடைய தொழிலை காமிக்கிறாங்க. ஏதோ வயிற்று பொழுப்புக்கான டிரைவரா இருக்கேன். வழி இல்லாம அந்த அம்மா வீட்டுல கார் ஓட்டுறேன். அந்த அம்மா கார் ஓட்டுற வேலையை மட்டும் சொல்லுது, காய்கறி வாங்கிட்டு வா, பூ வாங்கிட்டு வா, கார் கழுவு, பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு போய் விடு, டியூஷன் கொண்டு போய் விடு, 1008 வேலை. போனது ரொம்ப டிரைவர் வேலைக்கு தான். இப்படி எல்லாம் போட்டு என்ன சித்திரவதம் பண்ணா, அந்த டிரைவர் வேலையை ரசிச்சு பண்ணுவேன், விரும்பி பண்ணுவேன், சந்தோஷமா பண்ணுவேன். இல்ல டிரைவரே, வளர்மதியின் டிரைவரே இங்க வா, ஏப்பா நான் டிரைவர் தான் பாப்பா, எனக்கு ஒரு பேர் இருக்கு, அதை சொல்லி கூப்பிடுங்க. நான் வேணா எழுதி மேட்ச் ஒட்டிக்கிறேன், பேரை பார்த்து கூப்பிடுங்க இல்லையா? அப்படி இதை நம்ம விரும்ப மாட்டோம். ஆனா கிருஷ்ணரை போய் பார்த்த சாரதின்னு சொல்றோம். அவர் கோபம் வருதாங்க, யாரை பார்த்து சாரதின்னு சொல்றேன். நான் ஏதோ சாரதியாக்கு ஒத்துக்கிட்டேன். அர்ஜுனனுக்கு மேல உள்ள அன்புனால நான் அர்ஜுனனுக்கு தேரோட்டி, அதுக்காக என்ன போய் எப்ப பார்த்தாலும் அர்ஜுனோட தேரோட்டினா நாம இருந்து கோபப்படுவோம். ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ற, சந்தோஷப்படுறாரு. ஓ என்ன பார்த்த சாரதின்னு சொல்றாங்க. ஹனுமான் ஆக்சுவலி அவர் பேர் அஞ்சனா சுதா, அஞ்சனியோட குழந்தை. ஹனுமான் என் பேர் வந்ததுன்னா, ஹனுனா இந்த தாடை, சான்ஸ்கிரிட்ல தாடைக்கு ஹனுமன் பேர். இது உடஞ்சா ஹனுமான். ஏன் உடைச்சது? ஒரு தடவை இந்திரன் வஜ்ராயுதம் கொண்டு ஹனுமானுடைய தாடையை உடைச்சிட்டான். அதனால ஹனுமான் பேர். இப்ப ஹனுமான் பண்ணி போய் நம்ம என்ன சொல்றோம்? ஹனுமான் சொல்றோம். தாதா கட்ட உடைச்சவனேன்னு சொல்றோம். அவருக்கு மட்டும் சிரிச்சுட்டே அடைச்சிட்டான். பகவானுடைய பக்தர்லாம் வந்திருக்காங்க, என்னன்னாலும் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹனுமான் கோபப்படுறாருங்க. இதுவே எனக்கு ஒரு நாள் கீழே விழுந்து இந்த தாவை உடைச்சிருச்சு. என்ன பார்த்து, கீழே விழுந்து வாய் உடைச்சவனே எப்படி இருக்க, நம்ம சண்டைக்கு போயிடும் இல்லையா? நம்ம சண்டைக்கு போயிடும். ஆனா ஹனுமான் சிரிச்சுட்டே இருக்காரு. அவர் போய் ஹனுமான் சொன்னா சிரிக்கிறேன், ஹரே கிருஷ்ணா பிளஸ் பண்றேன். ஓ பகவானுடைய பக்தர் வந்திருக்காரு பாருங்க, அவருக்கு ஈகோவே இல்லை. சரி, அடுத்தது. இப்போ எனக்கு ஏதோ ஒரு பழக்கம், தெரியாம சின்ன வயசுல செல்போன் கவர் நான் திருடி. நீங்க என்ன பார்க்கும் போதெல்லாம் செல்போன் கவர் திருடினவனே, இந்த கவர் திருடணும்னு சொன்னா எனக்கு கோவம் வருமா வராது. அவனை புதுசு வாங்கி கொடுத்துருவீங்க. ஆனா கிருஷ்ணன் போய் மக்கள் சோரா, வெண்ணெய் திருடனவனே, கிருஷ்ணன் செஞ்சுட்டு இருக்க. ஆமாமா, நான் வெண்ணெய் திருடு. நம்மளை போய் திருடன்னு சொன்ன ஒத்துக்குமா? சண்டைக்கு போயிடும். நம்மளை திருடன்னு சொன்ன சண்டைக்கு போவோம், டிரைவர்னு சொன்ன சண்டைக்கு போவோம், தாவோட சொல்றாங்க சண்டைக்கு போவோம். ஆனா பகவானும் தூய பக்தனும் சிரிச்சுட்டே இருக்கு. ஓ என்ன வெண்ணெய் திருடன்னு சொல்றேன். ஒரு பக்தனுக்காக பகவான் ஒரு பாயாசத்தை திருடி வச்சிட்டாரு.
எங்க இருக்குன்னா ஒரிசால பலசோர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அங்க வந்து கோபிநாத் கோயில், அவர் கோபிநாத் பேரு. மாதவேந்திர பூரிக்காக ஒரு நாள் ஒரு பானை பாயசம் திடி வச்சாரு. அதுல இருந்து அவருக்கு திருடனே பேர் வச்சுட்டாங்க. அது கூப்பிடும் போதுதான் அந்த கோயிலுக்கு இப்ப பேர் என்னன்னா பாயாச திடிய கோபிநாத், கீர்ச்சோர் கோபிநாத். இப்ப என்ன சொல்றாங்க, அந்த கோயிலுக்கு கீராச்சோர் கோபிநாத் சொன்னதான் தெரியும். கோபிநாத் கோயில் கேட்டா யாரும் சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம், பாயாச திடி கோபிநாதர் கோயிலுக்கு இருக்கு. ஏன் இன்சல்ட் பண்றீங்க? ஒரு பக்தனுக்காக பாயாச திடி வச்சு அதுக்காக பட்ட பேரை கொடுத்துட்டீங்க, பாயாச திடி கோபிநாதன். நம்மள சொன்ன ஒத்துக்குமா? ஆமாங்க, எனக்கு ரொம்ப பசியாது, ஒரு பிளேட் பிரசாதம் எடுத்து வச்சேன். பிரசாதத்தை திடணும்னு சொன்னா எல்லாரும் முன்னாடி அன்னைக்கு பிரசாதம் எடுத்தில நீ இருந்து உன் பேரு பிரசாதம் திடியவன். அந்த கோயில் பக்கமே போக மாட்டோம், அவமானப்படுத்திட்டாங்க. ஆனா பகவான் சிரிச்சுட்டே இருக்கு. அப்ப பகவான் எப்பவுமே தன்னோடு தன் பக்தனையும் சேர்த்துக்கும் போது போராடி சந்தோஷம். பகவான் போடும்போது பக்தனையும் சேர்த்து கோபநந்தன் நந்தநந்தன். கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்கிறது அப்பவும் சந்தோஷம் இருக்கு. அப்பதான் காலையில பேசணும் இல்லையா, பகவான் பக்தனுக்கு சேவை பண்றாரா, பக்தன் பகவானுக்கு சேவை பண்றாரா? அர்ஜுனன் சரணாகதியும் பண்ணிட்டாரு, சேவை பண்ற கூட பகவான் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தேரோட்டியா இருக்கிறதுனா தேரை மட்டும் ஓட்டுற வேலை இல்லை. நான் உங்களுக்கு டிரைவரா இருந்தா காரை மட்டும் ஓட்டுறேன்னு சொல்லி வச்சுக்கீங்களா, உள்ள ஏன் கிளீன் பண்ணல, வெளியில ஏன் கிளீன் பண்ணல, டயர் ஏன் இப்படி இருக்கு, காத்து செக் பண்ணினியா, இன்ஜின் ஆயில் ஊத்துனியா, சர்வீஸ் கூட்டையா, அதை பண்ணினியா, இதை பண்ணினியா, 1008 கேள்வி. கிருஷ்ணன் தேரோட்டியா இருந்தா குதிரைகளுக்கு தீவனம் போடணும், இந்த குதிரைகளை இழப்பாறணும், அதுக்கு தண்ணி குடிக்கணும், ரதத்தை மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிருக்காரு பகவான். யுத்த காலத்துல அந்த பாட்சாரி ரதத்துல உட்கார்ந்துட்டு இந்த குதிரைகளுக்கு தீவனம் போடுறது, தண்ணி காமிக்கிறது எல்லாம் பண்ணிருக்காரு. யாருக்காக? ஒரு பக்தனுக்கு, அர்ஜுனனுக்காக வேண்டி. பாருங்க எந்த அளவுக்கு பகவான் தன் பக்தர்களை கருணை விடுவார். அப்போ அங்க திருவல்லிக்கேணி, திரு அல்லிக்கேணி, அல்லி மலர்கள், அது அங்க குளத்துல பூரா அல்லி மலர்கள் நிறைந்திருந்ததுனால அந்த ஊருக்கு திருவல்லிக்கேணி பேரு. திருவல்லிக்கேணி எல்லாம் வந்து இப்ப டிப்ளிகேன் ஆயிட்டு போச்சு. நீ கடைசியா ட்ரீ மட்டும் தான் இருக்கும், எல்லாம் போயிடும். ஸ்ரீரங்கத்தை பத்தி அடிக்கடி சொல்லுவோம் கிளாஸ்ல. அந்த ஊருக்கு என்ன பேருனா திரு ஸ்ரீரங்கநாத பள்ளி, திரு ஸ்ரீரங்கநாத பள்ளி, இதுதான் அந்த ஊருடைய பேரு. அப்புறம் திருச்சிராப்பள்ளின்னு ஆயிடுச்சு. இப்ப திருச்சி ஆயிடுச்சு, சீங்கிறது மட்டும்தான் யோசிச்சு பாருங்க, சுருங்கிக்கிட்டே வருது. திரு ஸ்ரீரங்கநாத பள்ளி போய் திருச்சிராப்பள்ளி போய் திருச்சின்னு வந்து இப்ப சீன் மட்டும்தான் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப்ல எப்படி மெசேஜ் அனுப்புறாங்க, பிரபுங்கிறது டைப் பண்ண பிஆர் போட்டுருவாங்க, ஹரே கிருஷ்ணா கட்சிக்கே, எல்லாம் சுருங்கிட்டே வருது. ஆயுள்காலம் சுருங்கிட்டே போகுது. கலியுகத்துல எல்லாம் ரிடியூஸ் ஆயிட்டே வருது. நல்ல குணம் சுருங்கிடுத்து, தாராள மனப்பான்மை சுருங்கிடுத்து, கருணை, அன்பு, ஈகை, தயை இதெல்லாம் சுருங்கிட்டே போகுது. மனுஷனுடைய ஆயுள்காலம் சுருங்கிட்டே போகுது, எல்லாம் போச்சு. அதான் கலியுகம். திரு அனந்த பத்மநாபபுரம், அந்த ஊருக்கு பேரு திரு அனந்த பத்மநாபபுரம். அதுக்கப்புறம் திரு அனந்தபுரம் ஆயிடுச்சு. இப்ப ட்ரிவேண்ட்ரம், அப்புறம் ட்ரம் மட்டும் தான் இருக்கு, எல்லாம் போயிடும். திரு அனந்த பத்மநாபபுரம், அப்புறம் திரு அனந்தபுரம், அப்புறம் ட்ரிவேண்ட்ரம், இப்ப ட்ரம் மட்டும் தான் இருக்கு, திருவள்ளம் போயிடும். இப்படியே போயிடும் ஒரு ஊர் பேரும். பார்த்தசாரதி அங்க சென்னையில வந்து திருவல்லிக்கேணி ஒரு அழகான குளம். அந்த குளத்துல நிறைய அல்லி மலர்கள்லாம் இருக்கு. அங்க வந்து சப்த ரிஷிகள் தவம் பண்ணிட்டு, சப்த ரிஷிகள் புலஸ்தியர், கர்தமர், கௌதமர், அப்புறம் வந்து விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், இந்த மாதிரி ஒரு 7 ரிஷிகள், சப்த ரிஷிகள் இருக்காங்க. சப்த ரிஷிகள் மாறிட்டே இருப்பாங்க, ஒரு கல்பத்திலையும் மாறுவாங்க. சப்த ரிஷிகளை தவம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்புறம் அங்க வந்து பாண்டவர்கள் வனவாசம் வந்திருக்காங்க. வனவாசம் போது அந்த பாண்டவர்கள் வந்து தவம் பண்ணியிருக்காங்க, சப்த ரிஷிகள் வந்திருக்காங்க. அப்போ அங்க ஒரு பக்தர், அவர் பேர் சுமதியின் பேர், அந்த நாட்டினுடைய மன்னர் ராஜா. சுமதிக்கு என்ன ஆசைன்னா திருமலையில போய் வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணணும். திருமலையில போய் தினமும் ஒரு பெருமாளை தரிசனம் பண்ணணும். அன்னைக்கு ராஜ்யத்தை விட்டு தினமும் போக முடியாது. திருவல்லிக்கேணியிலிருந்து திருப்பதி, மேல திருப்பதிக்கு போகணும்னா ஒரு 4 ஆகும். குதிரையில போகணும், தேர்ல போகணும். இவருக்கு வந்து என்னமும் தினமும் நாங்கள் போய் பாலாஜி தரிசனம் பண்ண முடியல, எப்படியாவது பகவானை தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிட்டு இருக்காரு. ராஜா வந்து பகவானை தரிசனம் பண்ணணும், அந்த வெங்கடேச பெருமாள், வெங்கட கிருஷ்ண தரிசனம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு.
சப்தரிஷிகளும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க, பாண்டவர்கள் அங்க வந்திருக்காங்க. அப்ப பகவான் பார்த்த சார்ந்தே இருந்தார் இந்த பக்தனுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்காக. அப்போ ஒரு இடத்துல பகவான் வந்து அங்க தோன்றாருன்னு சொன்னா அந்த தூய பக்தனுடைய பிரார்த்தனை. யாரெல்லாம் திருப்பதிக்கு போய் பெருமாளை சேவிக்க முடியும் அவங்க இவரை பார்த்தாலே போதும், பார்த்த சார் திருப்பதி போய் தரிசனம் பண்ண பலன் கிடைச்சிருவாங்க. காலையில் சொன்ன மாதிரி அந்த விளக்கொலி பெருமாளை பார்த்தாலே திருப்பதி பெருமாளை பார்த்த மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் வேற வேற இல்லை. அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணாரு, பார்த்த சாரியா தோன்றினார். வரலாற்றிலேயே உலகத்திலேயே பகவான் கிருஷ்ணர் அங்கதான் மீசை வச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு மீசை மாதவனே பேரு. அங்க விக்கிரகத்துக்கு மீசை இருக்கு, இந்த பக்கம் மீசை வச்சிருப்பாரு. வேற எந்த கோயிலையும் பகவானுக்கு மீசை நீங்க பார்க்க முடியாது. இங்க பார்த்த சாந்தி மீசையோடு இருப்பாரு. கிருஷ்ணா மீசை வச்சு முதல்ல பார்க்கலாங்க. கோயிலுக்கு போனா பார்த்த சாரதி, அங்க நிறைய விக்கிரகங்கள்லாம் இருக்கு. பார்த்த சாரதி, நரசிம்மதேவர், அப்புறம் வந்து ருக்மணி, சத்யபாமா, பலராம், எல்லா விக்கிரகங்கள்லாம் அது இவர்கள் வராது இருக்கா? ஓ அப்படிங்களா? எஸ் கேள்விப்பட்டேன். ஆமா எஸ். பீஷ்மர் இருக்கார் இல்லையா, பீஷ்மா வந்து எதிரணியில் இருக்க ஆண்டவருக்கு எதிராக சண்டை போடுறாரு. அவர் அம்பு விட்டு கிருஷ்ணனுடைய உடம்புல காயமாயிடும். இப்ப அடுத்த ஒரு சந்தேகம், கிருஷ்ணனுடைய உடல் பௌதிகமானதா ஆன்மீகமானதா? பகவானுடைய உடல் வந்து பௌதிகமானதா ஆன்மீகமானது? அப்புறம் எப்படி காயமாகும்? நம்ம உடல் காயமாகும். ஏன்னா என் உடல் வேறு ஆன்மா வேறு. என்னுடைய உடல் வேறு ஆன்மா வேறு. இந்த உடலை நீங்க பீஸ் பீஸா வெட்டலாம், காயப்படுத்தலாம், என்னதான் பண்ணலாம். ஆனா கிருஷ்ணனுடைய உடல் ஆன்மீகமானது. பகவானுடைய ஆத்மாவை பிரிக்க முடியாது. பகவானுடைய நாமம், ரூபம், பெயர், புகழ் எல்லாமே ஆத்மீகமானது. பௌதீக பேச்சு கேடவில்லை. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணனுடைய உடல் எப்படி காயமாச்சு? ஆமா சரி, எப்படி காயமாகும் கிருஷ்ணன்? அவர் தான் முழுமுதல் கடவுளாச்சு. ஏன்னா அந்த காயத்தை பீஷ்மர் ரசிக்கிறார். அவருடைய அம்புகளால கிருஷ்ணர் உடலை காயப்படும் போது பீஷ்மர் அதை ரசிக்கிறார். ஏன்னா பீஷ்மர் வந்து வீரத்தினால கிருஷ்ணருக்கு சேவை பண்றாரு. நிறைய பேருக்கு தெரியாது. என்ன நினைச்சிருப்பா, பீஷ்மரே எதிரில் போயிருந்தாரு. பகவானுடைய பக்தர் தானே. பகவானுடைய பக்தர்னா சாதாரண பக்தர் இல்ல. பீஷ்மர் யாரு? 12 மகாஜனத்தில் ஒருத்தர். ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரகலாத், பீஷ்ம, ஜனகோ, வையாசகி, பலிமயம், 12 மகாஜனத்தில் ஒருத்தர் பீஷ்மர். ஆனா பீஷ்மர் எங்க இருக்காரு? கௌரவ பக்கம். ஏன்? பீஷ்மர் வந்து மகாஜன், அனைத்து தர்மம் அறிந்தவன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதல் அவருக்கு தெரியும். இருந்து ஏன் கௌரவ பக்கம் நிற்கிறாரு? ஏன் பாண்டவர் பக்கம் வரல? ஏன்னா பீஷ்மா உறுதி எடுத்துட்டு இருப்பாரு. அஸ்தனாபுரத்து அரியாசனத்தில் யார் உட்காராங்களோ அவங்க நான் பாதுகாப்பா இருப்பேன். ஒண்ணு. ரெண்டாவது, கிருஷ்ணர் என்ன விரும்புறாருன்னா பீஷ்மர் மாதிரி ஒரு மகாரதன். பீஷ்மர் மாதிரி ஒரு மகாரதன், அனைத்து தர்மம் அறிந்தவர். போர் வித்தையில அவர் ஜெயிக்கவே முடியாது. பரசுராமருக்கு நிகராக யுத்தம் பண்ணவர். போர் வித்தையில அவர் ஜெயிக்க முடியாது. மகாரதன் ஒரே சமயத்துல நூற்றுக்கணக்கான வீரர்களோடு சண்டை போடுவார். அப்படி ஒரு நபர் என் பக்தனுக்கு எதிரணியில் இருந்தா கூட அவனால என் பக்தனை அசைக்க முடியாது. என்னுடைய பக்தனை ஜெயிக்க முடியாது. பீஷ்மரோடு ஒப்பிடும்போது அர்ஜுனனுக்கு பலம் கம்மி தான். பீஷ்மரோடு ஒப்பிடும்போது பாண்டவர்கள் யாருமே அவருக்கு நிகரானது கிடையாது. அர்ஜுனா, பீமா, நகுலா, சகதேவ, யுதிஷ்டிரா யாருமே பீஷ்மரோடு நிற்க முடியாது. ஆனா பீஷ்மரால ஜெயிக்க முடியல. ஏன்? ஜெயத்து பாண்டு புத்திரானா ஏசாம் பக்ஷி ஜனார்தனா. அங்க பகவான் உட்கார்ந்து இருக்காரு. அங்க ரதத்துல கிருஷ்ணா உட்கார்ந்து இருக்காரு. அர்ஜுனுடைய தலைமுடி கூட அவர் ரசிக்க முடியாது. பீஷ்மர் நினைச்சா அர்ஜுனுடைய தலையில் ஒரு முடியை கூட அவர் ரசிக்க முடியாது. அதை நிரூபிச்சார். பீஷ்மர் மாதிரி தர்மமே உருவான ஆள் கூட எதிரணியில் இருந்தா கூட என் பக்தனை வெல்ல முடியாது. எப்பேற்பட்ட மகாரதர் வந்தாலும், துரோணரோ பீஷ்மரோ யார் வேணாலும் வரட்டும், என் பக்தனை எப்படி ஜெயிச்சாங்கன்னு பார்க்கலாம். அதனால பகவானை சேவைக்காக பீஷ்மர் எதிரணியில் இருக்காரு. வீரபூர்வம் பகவானை சேவை பண்றாரு. அப்போ பீஷ்மரை ரசிக்கிறார். பீஷ்மருக்கு என்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, பீஷ்மா வந்து பாண்டவர் பக்கம் இருந்தா கிருஷ்ணரை நேருக்கு பார்க்க முடியாது.
கௌரவர் பக்கம் நின்றுட்டு கிருஷ்ணனுடைய அர்ஜுனுடைய ரதத்துக்கு நேரா பீஸ் பண்ணிக்கிறார். அர்ஜுனுடைய ரதத்துக்கு நேரா பீஸ் பண்ணிக்கிறாரு. அந்த கிருஷ்ணரை வந்து அப்படி அனுபவிச்சுட்டு இருக்காரு பீஷ்மர். எப்படி அனுபவிக்கிறாரு? அது வந்து பீஷ்ம ஸ்துதி இருக்கு பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ 10th chapter பீஷ்மோட ஸ்துதி, பீஷ்மோட பிரேயர். அதுல சொல்றாரு, அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல குதிரை கால் மண்ணெல்லாம் பட்டு அந்த புழுதி காட்டுல போய் பவானி குண்டெல்லாம் பரவி பழுப்பு நேரத்துல இருந்தது. அவர் கண்கள் தாமரை இதழ் மாதிரி இருந்தது. அவரோட பீதாம்பரம் ஆடை உடுத்தி இருந்தாரு. அவர் ஒரு கையில சாட்டையும் ஒரு கையில குதிரையோட கடிவாளம் பிடிச்சிருந்தாரு. இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அவங்க உட்காந்து சண்டை போடுற மாதிரி கிருஷ்ணனுடைய அழகை ரசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் அதான் சொன்ன காலையில பேசலையா, என்னுடைய வார்த்தையை உண்மையாக்குறதுக்கு அவர் வார்த்தையை பொய்யாக்கிட்டாரு. அவரு என்ன சொல்றாரு, பீஷ்மா அர்ஜுனுடைய ரதத்துல உட்கார்ந்துட்டு தன் பார்வையை செலுத்தியே எதிரணியில் இருக்கிற ஆயில பாதி குறைச்சிட்டாரு. இதெல்லாம் பிரே பண்றேன், பீஷ்மோட பிரேயர்ல இருக்கு. அர்ஜுனுடைய ரதத்துல உட்கார்ந்துட்டு ரதத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் சாமர்த்தியமா ஓட்டி தன்னுடைய பார்வையை செலுத்தியே எதிரணியில் இருக்கக்கூடிய கௌரவனுடைய ஆயுள் காலத்தை பாதி குறைச்சிட்டாரு. கிருஷ்ணனுடைய பார்வையில பாதி ஆயுள் காலம் போயிடுச்சு, மீதிதான் அர்ஜுன் கையில நடந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய அம்புகளால் தைக்கப்பட்ட கிருஷ்ணனுடைய உடம்புல காயமாயிருந்தது, அதை அனுபவிச்சாரு. அது எப்படி இருந்ததுன்னு கோப்பா எழுதுறாரு பொருளுரையில. அந்த ஸ்லோகத்துடைய பொருளுள்ள கோப்பா என்ன சொல்லியிருக்காரா, பீஷ்மனுடைய அம்பு கிருஷ்ணனுடைய உடல்ல படும்போது கோபிகள் முத்தமிட்டா என்ன ஒரு ஆனந்தம் இருக்குமோ அது மாதிரி நினைச்சார். கோபிகள் வந்து கிருஷ்ணரை முத்தமிடும் போது அவர் எப்படி சந்தோஷம் அனுபவிச்சாரோ அந்த மாதிரி பீஷ்மனுடைய அம்பு அவனுடைய உடல்ல படும்போது அவர் அந்த முத்தமிட்ட மாதிரி எடுத்துக்கிட்டார். இதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்டர்னல் இன்டிமேட் அசோசியேஷன், ரெசிப்ரோகேஷன். பீஷ்மாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் அப்படி அன்பு பரிமாற்றம் நடந்ததுக்கு யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால அந்த காயங்களை பகவான் அனுபவிச்சார். ஆக்சுவலி பகவான் உடல காயம் ஏற்படாது, அதை அனுபவிக்கிறதுக்காக எடுத்திருந்தார். அப்படியெல்லாம் பீஷ்மா வந்து இதுல திருவள்ளிக்கரின வாட்ஸ்அப் பெருமாள் ரொம்ப அழகா இருப்பாரு. தாமரை இந்த மாதிரி இருக்கும். ஈஸ்வர வச்சுட்டு ஜபர்தஸ்தா பால்தாஸ் ஒரு சோல்ஜர் மாதிரி இருப்பாரு. சாரதி இல்லையா, அர்ஜுன் ரதத்தில் உட்கார்ந்து நின்றுட்டு இருப்பாரு. நல்லா ரொம்ப பியூட்டிஃபுல் தீர்வேஷம். அந்த சாரதி பெருமாள், திருவள்ளத்தை நித்திய கல்யாண பெருமாள், ஸ்தலசைன பெருமாள் தரிசனம் பண்ணி பிரேயர் பண்ணணும். புஸ்தகத்தில் முன்னேற்றம் வேணும். இந்த மாதிரி லீலைகளை அனுபவிக்கணும். பகவான் எப்படி பக்தனோட அன்பு பரிமாற்றம் பண்ணியிருக்காரு, எப்படி அந்த பக்தர்கள் தன் வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் சேவை பண்ணியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. जय श्री पार्थसारथी पेरुमाल की, श्री नित्य कल्याण पेरुमाल की, श्री पेरुमाल की,